ஆர்க்கியோப்டெரிக்ஸின் எந்த பண்பு பறவை போன்றது? ஏ. இறகுகள், ஃபெதர்ஸ். பி. கூம்பு வடிவ பற்கள், கானிக்கல் டீத். சி. நீண்ட வால், லாங் டெயில். டி. நகங்களைக் கொண்ட விரல்கள், கிளாட் டிஜிட்ஸ். சரியான பதில் ஏ. இறகுகள், ஃபெதர்ஸ். சரியான விடை ஏ. சோகஸ்மெலி ஆர்க்கியோப்டெரிக்ஸ் பறவைகளைப் போலவே இறக்கைகளையும் உடல் முழுவதும் இறகுகளையும் கொண்டிருந்தது. இது ஊர்வனவற்றிற்கும் பறவைகளுக்கும் இடையிலான ஒரு இணைப்பு உயிரியாக கருதப்படுகிறது. ஒரு ஜோடி மாறுபட்ட பண்புகளை உருவாக்கும் இரண்டு காரணிகள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? ஏ. புறத்தோற்றங்கள், ஃபீனோடைப்ஸ். பி. ஒத்த பண்பிணைவு, ஹோமோசைகஸ். சி. வேறுபட்ட பண்பிணைவு, ஹெட்ரோசைகஸ். டி. அல்லீல்கள், அல்லீல்ஸ். சரியான பதில் டி. அல்லீல்கள், அல்லீல்ஸ். 9. சரியான விடை டி. சோகஸ்மெலி ஒரு பண்பின் இரு வேறுபட்ட நிலைகளை தீர்மானிக்கும் மரபணுவின் மாற்று வடிவங்கள் அல்லீல்கள் என்று அழைக்கப்படுகின்றன. மெண்டலின் ஆய்வின்படி இவை ஒரு ஜோடியாக அமைந்து பண்புகளை கடத்துகின்றன. உயர் தெளிவுத்திறனைப் பெற சில சிக்கலான பெரிஸ்கோப்புகளில் கண்ணாடிகளுக்கு பதிலாக என்ன பயன்படுத்தப்படுகிறது? ஏ. நீர் லென்ஸ்கள், வாட்டர் லென்சஸ். பி. டிஜிட்டல் கேமராக்கள், டிஜிட்டல் கேமராஸ். சி. ஒளியிழை, ஆப்டிக் ஃபைபர். டி. முப்பட்டகங்கள், பிரிசம்ஸ். சரியான பதில் சி. ஒளியிழை, ஆப்டிக் ஃபைபர். 6. நவீன மற்றும் சிக்கலான பெரிஸ்கோப்புகளில் கண்ணாடிகளுக்கு பதிலாக ஒளியிழைகள் பயன்படுத்தப்படுகின்றன, ஏனெனில் இவை ஒளியை முழு அக எதிரொளிப்பு மூலம் சிதைவின்றி கடத்துகின்றன. இது மிக உயர்ந்த தெளிவுத்திறன் கொண்ட பிம்பத்தைப் பெற உதவுகிறது. எத்தனாயிக் அமிலம் துத்தநாகத்துடன் வினைபுரியும் போது உருவாகும் விளைபொருள் என்ன? ஏ. ஜிங்க் எத்தனோயேட், ஜிங்க் எத்தனோயேட். பி. ஜிங்க் கார்பனேட், ஜிங்க் கார்பனேட். சி. ஜிங்க் ஹைட்ராக்சைடு, ஜிங்க் ஹைட்ராக்சைடு. டி. ஜிங்க் ஆக்சைடு, ஜிங்க் ஆக்சைடு. சரியான பதில் ஏ. ஜிங்க் எத்தனோயேட், ஜிங்க் எத்தனோயேட். 1. எத்தனாயிக் அமிலம் துத்தநாக உலோகத்துடன் வினைபுரியும் போது ஜிங்க் எத்தனோயேட் என்ற உப்பையும் ஹைட்ரஜன் வாயுவையும் உருவாக்குகிறது. இது ஒரு அமிலோலோக இடப்பெயர்ச்சி வினைக்கு சிறந்த எடுத்துக்காட்டாகும். அதிக செறிவுள்ள பகுதியிலிருந்து குறைந்த செறிவுள்ள பகுதிக்கு நீர் மூலக்கூறுகள் நகர்வது என்னவென்று அழைக்கப்படுகிறது? ஏ. செயல்மிகு கடத்தல், ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட். பி. எளிதாக்கப்பட்ட பரவல், ஃபேசிலிட்டேட்டட் டிஃப்யூஷன். சி. சவ்வூடு பரவல், ஆஸ்மோசிஸ். டி. பரவல், டிஃப்யூஷன். சரியான பதில் சி. சவ்வூடு பரவல், ஆஸ்மோசிஸ். சரியான விடை சி. சோகஸ்மெலி சவ்வூடு பரவல் என்பது ஒரு அரைக்கடத்தி சவ்வு வழியாக நீர் மூலக்கூறுகள் அதிக செறிவுள்ள இடத்திலிருந்து குறைந்த செறிவுள்ள இடத்துக்கு நகரும் செயல்முறையாகும். மைய நரம்பு மண்டலம், சிஎன்எஸ், எந்த இரண்டு முக்கிய கூறுகளைக் கொண்டுள்ளது? ஏ. பரிவு மற்றும் எதிர்பரிவு நரம்புகள். பி. மண்டை நரம்புகள் மற்றும் தண்டுவட நரம்புகள். சி. மூளை மற்றும் தண்டுவடம். டி. இரத்தம் மற்றும் இரத்த நாளங்கள். சரியான பதில் சி. மூளை மற்றும் தண்டுவடம். 5. சரியான விடை மைய நரம்பு மண்டலம், சிஎன்எஸ், என்பது உடலின் அனைத்து செயல்பாடுகளையும் ஒருங்கிணைக்கும் கட்டுப்பாட்டு மையமாகும். இது மண்டையோட்டிற்குள் இருக்கும் மூளை மற்றும் முதுகெலும்பு தொடருக்குள் இருக்கும் தண்டுவடம் ஆகியவற்றை உள்ளடக்கியது. பின்வருவனவற்றில் எது சிலிக்கான் மற்றும் ஆக்சிஜனால் ஆனது? ஏ. கால்சைட் படிகம், கால்சைட் கிறிஸ்டல். பி. குவார்ட்ஸ் படிகம், குவார்ட்ஸ் கிறிஸ்டல். சி. கிராஃபைட், கிராஃபைட். டி. வைரம், டைமண்ட். சரியான பதில் பி. குவார்ட்ஸ் படிகம், குவார்ட்ஸ் கிறிஸ்டல். 1. குவார்ட்ஸ் என்பது சிலிக்கான் மற்றும் ஆக்சிஜன் அணுக்களால் ஆன சிலிக்கா, ஏசாய்-2 எனப்படும் கனிமத்தின் ஒரு வடிவமாகும். வாகன பேட்டரிகளில் எந்த தனிமம் பயன்படுத்தப்படுகிறது? ஏ. ஆக்சிஜன், ஆக்சிஜன். பி. கார்பன், கார்பன். சி. சல்பர், சல்ஃபர். டி. ஈயம், லீட். சரியான பதில் டி. ஈயம், லீட். 2. சரியான விடை டி. சோகஸ்மெலி வாகனங்களில் பயன்படுத்தப்படும் பேட்டரிகள் பொதுவாக ஈய-அமில பேட்டரிகள், லீடாசிட் பேட்டரிஸ் என்று அழைக்கப்படுகின்றன, இதில் ஈயத் தகடுகள் மின்முனைகளாகச் செயல்படுகின்றன. இவற்றில் எது இயற்கையாக நிகழும் தனிமம்? ஏ. டெக்னீசியம், டெக்னீசியம். பி. புரோமெத்தியம்,
புரோமெத்தியம். சி தங்கம் கோல். டி புளூட்டோனியம் பிளூட்டோனியம். சரியான பதில் சி தங்கம் கோல். 4 தங்கம் இயற்கையில் தனித்த நிலையில் கிடைக்கும் ஒரு தனிமம். இயற்கையில் மொத்தம் 94 தனிமங்கள் கண்டறியப்பட்டுள்ளன. ஏ டெக்னீசியம் என்பது ஆய்வகத்தில் உருவாக்கப்பட்ட ஒரு செயற்கை தனிமம். பி புரோமெத்தியம் ஒரு செயற்கை தனிமம். வின்-கிராம் மூலக்கூறு நிறை எவ்வாறு கணக்கிடப்படுகிறது? ஏ 12 1 16 2. பி 12 2 16 1. சி 12 16 2. டி 12 1 16 1. சரியான பதில் ஏ 12 1 16 2. 1 கார்பனின் அணு நிறை 12 மற்றும் ஆக்சிஜனின் அணு நிறை 16 ஆகும். வில் ஒரு கார்பன் மற்றும் 2 ஆக்சிஜன் அணுக்கள் உள்ளதால் 12 1 16 2 என கணக்கிடப்படுகிறது. இதன் மூலம் வின் மொத்த மூலக்கூறு நிறை 44 கிராம் என கிடைக்கிறது. கடின சோப்புகள் தயாரிப்பில் எந்த காரம் பயன்படுத்தப்படுகிறது? ஏ சோடியம் ஹைட்ராக்சைடு சோடியம் ஹைட்ராக்சைடு. பி சோடியம் கார்பனேட் சோடியம் கார்பனேட். சி பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு. டி கால்சியம் ஹைட்ராக்சைடு கால்சியம் ஹைட்ராக்சைடு. சரியான பதில் ஏ சோடியம் ஹைட்ராக்சைடு சோடியம் ஹைட்ராக்சைடு. 1 சோடியம் ஹைட்ராக்சைடு NaOH கொழுப்பு அமிலங்களுடன் வினைபுரிந்து கடின சோப்புகளை உருவாக்குகிறது. இவை பொதுவாக துணி துவைக்க பயன்படுத்தப்படுகின்றன. பி சோடியம் கார்பனேட் என்பது சலவை சோடா. இது சோப்பு தயாரிப்பில் நேரடியாக காரமாக பயன்படுத்தப்படுவதில்லை. சமையல் பாத்திரங்களின் அடிப்பகுதி ஏன் பெரும்பாலும் கருப்பாக இருக்கும்? ஏ அவற்றை அழகியல் ரீதியாக மகிழ்விக்க. பி வெப்ப கதிர்வீச்சை திறமையாக உறிஞ்சுவதற்கு. சி துருப்பிடிப்பதைத் தடுக்க. டி வெப்ப பரிமாற்றத்தை குறைக்க. சரியான பதில் பி வெப்ப கதிர்வீச்சை திறமையாக உறிஞ்சுவதற்கு. சரியான விடை கருப்பு நிறம் வெப்ப கதிர்வீச்சை மிகச் சிறந்த முறையில் உறிஞ்சும் தன்மை கொண்டது. இதனால் சமையல் பாத்திரத்தின் அடிப்பகுதி கருப்பாக இருந்தால் அது அடுப்பிலிருந்து வரும் வெப்பத்தை விரைவாக உறிஞ்சி உணவை சீக்கிரம் சமைக்க உதவும். 1 3 மோல் லிட்டர் 1 ஹைட்ரஜன் அயனி செறிவு கொண்ட ஒரு கரைசலின் pH இவ்வாறு கணக்கிடப்படுகிறது. A log 1 log 3. B 3 log 1. C 10 log 3. T 3 log 10. சரியான பதில் D 3 log 10. சரியான விடை pH கணக்கிடும் சூத்திரம் AlO0 H என்பதாகும். இங்கு H 10 3 என்பதால் AlO0 10 3 என்பது மடக்கை விதிகளின்படி 3 AlO0 10 என விரிவடையும். தவறானவை ஏ இது மடக்கை விதிகளின்படி தவறான விரிவாக்கம் ஆகும். சந்திரயான் -3 எப்போது ஏவப்பட்டது? ஏ ஆகஸ்ட் 20 2023. பி ஜூலை 14 2019. சி ஆகஸ்ட் 20 2008. டி ஜூலை 14 2023. சரியான பதில் டி ஜூலை 14 2023. 8 சந்திரயான் -3 விண்கலம் ஜூலை 14 2023 அன்று ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி மையத்திலிருந்து ஏவப்பட்டது. இது நிலவின் தென்துருவத்தில் வெற்றிகரமாக தரையிறங்கி இந்தியாவுக்கு பெருமை சேர்த்தது. தள்ளப்படும்போது மற்ற தொகுதியால் எந்த நிறை மீது ஒரு விசை செலுத்தப்படுகிறது? ஏ 2 நிறைகளும் சமமாக. பி 8 கிலோகிராம் நிறை. சி 2 கிலோகிராம் நிறை. டி எந்த நிறையும் இல்லை. சரியான பதில் சி 2 கிலோகிராம் நிறை. சரியான விடை சி சோகஸ்மேலி 2 தொகுதிகள் ஒன்றாக இருக்கும்போது ஒரு தொகுதியின் மீது கொடுக்கப்படும் விசை மற்றொன்றின் மீது கடத்தப்படும். இதில் 2 கிலோகிராம் நிறை மற்ற தொகுதியால் விசையை பெறுகிறது. சிட்ரஸ் கேங்கரை எந்த வகை நுண்ணுயிரி ஏற்படுத்துகிறது? ஏ புரோட்டோசோவா புரோட்டோசோவா. பி பூச்சை ஃபங்கஸ். சி வைரஸ் வைரஸ். டி பாக்டீரியா பாக்டீரியா. சரியான பதில் டி பாக்டீரியா பாக்டீரியா. சரியான விடை டி சோகஸ்மேலி சிட்ரஸ் கேங்கர் என்பது சாந்தோமோனாஸ் ஆக்சனோபோடிஸ் ஜாந்தோமோனாஸ் ஆக்சனோபோடிஸ்
என்ற பாக்டீரியாவால் எலுமிச்சை போன்ற செடிகளில் ஏற்படும் நோயாகும். இது இலைகள், தண்டுகள் மற்றும் பழங்களில் புண்களை உருவாக்குகிறது. ஒலி ஒரு ஊடகத்தின் வழியாக பயணிக்கும் போது அதன் துகள்கள் எவ்வாறு அதிர்கின்றன? ஏ. அலை பரவும் திசையில். பி. அவை அதிர்வதில்லை. சி. ஒரு வட்ட இயக்கத்தில். டி. அலை பரவும் திசைக்கு செங்குத்தாக. சரியான பதில் ஏ. அலை பரவும் திசையில். சரியான விடை ஏ. சோகஸ்மேலி ஒலி அலைகள் நெட்டலைகள் என்பதால் ஊடகத்தின் துகள்கள் அலை பரவும் திசையிலேயே முன்னும் பின்னுமாக அதிர்கின்றன. இது ஊடகத்தில் நெருக்கங்களையும் கம்ப்ரெஷன்ஸ் நிகழ்வுகளையும் ரேர்ஃபாக்ஷன்ஸ் உருவாக்குகிறது. எந்த வகை கணிகம் பச்சை நிறத்தில் உள்ளது? ஏ. பசுங்கணிகம் குளோரோபிளாஸ்ட். பி. மேக்கோபிளாஸ்ட் மைக்கோபிளாஸ்ட். சி. வண்ணக்கணிகம் குரோமோபிளாஸ்ட். டி. வெளிர்கணிகம் லியூகோபிளாஸ்ட். சரியான பதில் ஏ. பசுங்கணிகம் குளோரோபிளாஸ்ட். சரியான விடை பசுங்கணிகங்களில் பச்சையம் குளோரோஃபில் என்ற நிறமி இருப்பதால் அவை பச்சை நிறத்தில் காணப்படுகின்றன. இவை சூரிய ஒளியை பயன்படுத்தி ஒளிச்சேர்க்கை மூலம் உணவு தயாரிக்க உதவுகின்றன. தவறானவை. பி. மேக்கோபிளாஸ்ட் என்பது கணிகங்களின் ஒரு வகை அல்ல. நீங்கள் எத்தனை சரியாக பதிலளித்தீர்கள்?